ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய காலகட்டத்திலே வசிக்கிற நம் அனைவரையும் தேவன் தாமே பாதுகாப்பாராக. இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கிறோம். அந்த என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய தயவிலே நிலைத்திருத்தல் என்கிற அந்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவு என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அருள் பார்வை அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய தயவு என்று சொன்னால், பொதுவாக அந்த தயவு அப்படின்ற கான்செப்டில் வரும்போது பார்க்கும்போது, ஆண்டோடைய திருமுகம், அவருடைய முகப்பார்வை என்மேல் படணும், அவர் என்னை பார்க்கணும், அவருடைய அருள் பார்வை என்மேல் திரும்பணும், இது போன்ற பலவிதமான அர்த்தங்களை உள்ளடக்கியது தான் தேவனுடைய தயவு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தயவு வேணும், இல்லை இவங்க தயவு வேணும், இன்னார் தயவு வேணும், அவங்க முகம் மட்டும் நீ பார்த்தா போதும், அவங்க பார்த்துட்டு எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய முகத்தினுடைய காரியத்தை தான் அவங்க தயவாக முக்கியத்துவப்படுத்தி சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அவங்க ஒரு பார்வை பார்த்தா போதும், இல்லை அவங்க தயவு மட்டும் கிடைச்சா போதும், எங்கேயோ போயிடலாம் அப்படிலாம் பேசியது தான் நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இது உலக பிரகாரமான ஒரு மனுஷ தயவு. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய தயவு, அதாவது தேவனுடைய தயவில் நிலைத்திருத்தல்ங்கிறத பார்க்க போகிறோம். தேவனுடைய தயவு என்று சொன்னால் மனுஷர் பார்க்குற பார்வை அல்ல, ஆண்டவரே நம்மை பார்க்கக்கூடிய அந்த பார்வைன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய தயவில் நிலைத்திருத்தல்ங்கிற தலைப்பில் பார்க்குற நாம, ஆண்டவருடைய அந்த அன்பின் பார்வை எப்பொழுதும் நம்ம மேலே நிச்சயம் இருக்கும்படிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் ஆண்டவரை நம்ம நேசிப்போம், அவர் நம்ம தயவோடு நம்ம பார்ப்பாரு. பிறகு காலம் போன போக்கில் நம்ம அவரை விட்டு விலகி இருப்போம், பின்னாடி இருப்போம். அப்போ அதனால் அவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்படி நம்ம ஆரம்பத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அன்போடு நம்மை பார்க்கிறாரோ, அதே பார்வை இறுதி வரைக்கும் நம்ம தக்க வைத்துக் கொள்வது தான் தேவனுடைய தயவில் நிலைத்திருக்கிற அனுபவம். இன்னைக்கு அதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகத்தில் அவங்கள பகைச்சிக்கூடாது, இந்த மனுஷனை பகைச்சிக்கூடாது, இவங்களோட தயவு நமக்கு எப்போது வேணும், இவங்களுடைய ஆதரவு எப்பொழுது வேணும்னு சொல்லி மனுஷனுடைய காரியத்தை அவங்க என்ன செய்வாங்க, தக்க வைத்துக் கொள்வாங்க. அதில் கவனமாக இருப்பாங்க. அதுக்காக என்னன்னாலும் செய்வாங்க. அது ஒரு கல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் ஒரு ஊழியமாக கூட இருக்கலாம். ஆனால் உலக பிரகாரமான ரீதியாக ஒரு மனுஷனுடைய தயவை தக்க வைத்துக் கொள்ளணும், அது வேணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுறாங்க, முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வாலிப சகோதரனும் ஒவ்வொரு வாலிப சகோதரியும் தேவ பிள்ளைகளும் தேவ ஜனங்களும் ஊழியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷ தயவு இவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக கருதப்படுது அப்படின்னா, இதை காட்டிலும் மனிதனை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவு இதை பார்க்க விலையேறப்பட்டது. மனுஷனுடைய தயவை விட தேவனுடைய தயவு தான் சிறந்ததாக காணப்படுகிறது. எப்படி மனுஷனுடைய தயவை விட்டுறக்கூடாது, தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம், சொல்லிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அதை விட தேவனுடைய தயவு வேண்டும். அந்த தயவுல நம்ம நிலைச்சு நிற்கணும், அதை தக்க வச்சுக்கணும், அதுல வளர்ந்து பெருகணுங்கிற சிந்தனை தான் நமக்கு நினைச்சணும் வரணும். இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம ஆதாரமாக வச்சு பார்க்கலாம். தேவனுடைய தயவில் நிலைத்திருத்தல்ங்கிற தலைப்பு வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அப்ப இந்த வசனத்தை யார் சொல்றாங்கன்னா, ரோமா அப்படிங்கிற அந்த ரோமா பொறியில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு பவுலடிகள் எழுதுகிறார். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் தன்னுடைய தயவினால், தன்னுடைய அன்பின் முகப்பார்வையினால் நம்ம ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்கிறதுக்காக, அவர் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியத்தை செய்யவோ வாழவோ கூடாது. அப்போ தயவு உண்டாயிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், இஷ்டம் போல வாழாமல் ஆண்டவர் காட்டுகிற பாதையில தான் நம்ம நிலைச்சு நின்று வாழணும். அப்போ அப்படி நிலைச்சு நிற்காம நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டோம், என்னன்னாலும் பண்ணாலும் அவர் கேட்பாரு, என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும்
அவர் கண்டுக்க மாட்டார், நம்ம மன்னிச்சிருவாருன்னு சொல்லி ஆண்டவருடைய தயவை அசட்டை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாம் வெட்டப்பட்டு போவோம், விழுந்து போவோம், தண்டிக்கப்படுவோங்கிறது தான் அந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு பவுல் எச்சரிக்கை விடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம பார்க்குற தலைப்பு என்ன சொன்னால் தேவனுடைய தயவில் நிலைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய தயவு இருக்க போய் நம்ம ரசிக்கவே பட்டிருக்கோம். தயவு நம்மகிட்ட இருக்குது, ஆனால் தயவை காத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த தயவுன்னு என்ன? அவருடைய அன்பின் முகப்பார்வை, அருள் பார்வை, அவருடைய அந்த மேலான திரும்பி பார்க்குற அனுபவம் அப்படின்னு சொல்லி பல விதங்களை சொல்லலாம். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனுஷனை பகைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செஞ்சக்கூடாது, பகைச்சிடக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காலேஜ் ஒரு ரீதியாக படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஊழியமாக சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய தயவு இருக்கிறதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆண்டவருடைய தயவை தக்க வைத்துக் கொள்ளணும். அது இருந்தால் அதில் வளர்ந்து பெருகணும், அதில் நிலைச்சு நிற்க பழகணும். அவர் தயவை என்ன செய்யணும், நம்ம ருசி பார்க்கணும். இதுதான் வேதம் சொல்கிறது. நம்ம வந்து தயவை கொடுத்துட்டாரு, தயவு இருக்குது, கடவுள் இருக்காருங்கிறதுக்காண்டி என்னன்னாலும் நினைச்சக்கூடாது, இஷ்டப்பட வாழக்கூடாது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக தேவனுடைய தயவுலே கவனமாக என்ன செய்யணும், அதை பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். எதை பவுல் சொல்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் தேவனுடைய தயவை மாத்திரம் நாம் முதலாவதாக முக்கியத்துவப்படுத்த வேண்டும். தேவனுடைய தயவை பெற்ற நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய தயவை பெற்ற நாம் என்ன செய்யணும், அதில் அதிகமாக வளர்ந்து பெருக வேண்டும். இதை உணர்ந்து கொண்ட தாவீதுங்கிற ஒரு ராஜா என்ன செய்யறாரு, அவர் ஒரு அழகா ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. அதையும் பார்ப்போமே. சங்கீதம் புத்தகத்துல 119வது அதிகாரத்துல 58 வசனம் சொல்றாரு, முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். தேவனுடைய தயவு, அந்த முகப்பார்வை, அவர் நம்மளை பார்க்குற அந்த அனுபவம் எப்பவுமே இருக்கணும். அவர் கண்டுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாழ்க்கை சகோதரர்களும் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய தயவை முக்கியத்துவப்படுத்துங்க. தேவனுடைய தயவை நெசிங்க, ருசிங்க. தேவனுடைய தயவுல நிலைத்து நின்று அதை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. தேவனுடைய தயவு என்னன்னு சொல்லியிருக்கிறேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டு அதை ருசித்து, அதை அனுபவித்து, அதில் தொடர்ந்து நிலைத்து நின்று தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கு நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.